ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக கொடுக்காம இருந்தேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நான் வீடியோ கொடுக்காம இருந்திருப்பேன். ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் மே மந்த் தர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஜூன் மந்த்லேருந்து வீடியோஸ் ரொம்ப கண்டினியூஸாக கொடுத்துருவேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் அசைன்மெண்ட் இப்படி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடிய மாட்டேங்குது, எடிட்டிங் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ரீசன் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து வைகடம் போயிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் இனிமேல் போகிறதெல்லாம் பாருங்கள். ஸோ மறக்காம நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா 1 மந்த்துக்கு நான் வீடியோ போடாதனால நம்ம சேனலை பொறுத்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு, பட் வாட்ச் டைமிங் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே கேஷ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டீஸ் மட்டும் வச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் நான் காட்டும். இனிமேல் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். வைகடம் தான் போயிருப்போம். ஸோ அந்த வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியல. இந்த வாட்டி மொத்த டிக்கெட்டுமே ஃப்ரெண்டாக எடுத்துருந்தோம், மொத்த காசு ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் எனக்கு டிக்கெட் எல்லாம் சம்திங் சரியாக தெரியல. ஸோ அங்கே ஒரு கண்டென்ட் சூப்பரான ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு, பட் எனக்கு அந்த இடத்துல வீடியோ இருக்க மைண்ட் வரல. ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவன் ஃபோன் வந்து இந்த செப்டி டேங்க் இது பண்ணி வச்சிருப்பாங்க கால் வேலை, அவன் ஃபோன் விழுந்துருச்சு. அது எடுக்கிறப்ப நாங்கள் பட்ட பாடுறதுக்கு அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அந்த வீடியோ இருக்க மைண்ட் இல்லை. ஸோ சூப்பரான கண்டென்ட் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி போய் வைகடம் பண்ணலாம். வீடியோ நீங்கள் இனிமேல் பாருங்கள். ஓகே, கடைசியில் எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியகுளம் பஸ் வழியாக நம்ம வைகடம் போகணும். ஓகே கேஸ், இங்கே பெரியகுளத்து ஒரு பஸ் இருக்குது. ஸோ போகலாம். ஓகே, பெரியகுளத்துக்கு நம்ம இப்போ பஸ் ஏறியாச்சு. ஸோ பஸ்ஸு இப்போ ஆண்டிப்பேட்டில் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. போப்போ விளாக் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பை காய்ஸ். ஓகே கேஷ், இது வேறு நம்ம வைகடம் வந்தாலும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அவ்வளோவா நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. சரி, அது ஒரு பெரிய கதை. நான் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம வைகடம்க்கு அந்த இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். மொத்தமாக ஒரு 10 பேருக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். நான் போப்போம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். திரும்ப ப்ரோ. ஓகே ப்ரோ. சுந்தராண்டி ப்ரோ. ஓ ப்ரோவா, அதுவும் நம்ம பள்ளி தான் கை காட்டுறது. ஓகே கேஷ், இது ஃபுல்லாக நம்ம ஸ்குவாடு தான். ரிஷி திரும்படா. ரிஷி பார்த்துக்கிறேன். இவர் தான் காட்டுங்கன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். இவர் டவுசரோடு வந்திருக்காரு, எதுக்குன்னு தெரில. கேஷ், என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கைஸ், நம்ம இப்போ வைகடமுக்கு வந்தாச்சு. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கிங் பிளேசஸ். ஸோ பார்க்கிங் பிளேஸோட டீட்டெயில் நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டிருப்பேன். வெஹிக்கிளுக்கு எத்தனை ரூபான்னு, கார் பைக் எல்லாத்துக்கும். ஸோ பார்த்துக்கிறேங்க. ஓகே கைஸ், நான் உள்ளே போனால் கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபுல்லாக பார்க்கிங் பிளேஸ் தான், பைக், கார், வேன்ஸ் எல்லாத்துக்குமே. கைஸ், நம்ம இப்போ வைகடம் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் சம்திங் எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ரிஷி, அந்த 5 அடிக்கிட்ட உனக்கு கரெக்டாக இருக்கும்ல? ரிஷி ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு டேய் நரேஷ். ஓகே கேஷ், நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு என்ட்ரன்ஸில். இப்போ நம்ம வைகடம் தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தீங்களா? ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஸோ நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கங்கே சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் டைம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வைகடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வைகடம் சீரியஸாக ரொம்ப பிடிக்கும். ஏய் சீமான் வாடா.
வரேன்டா. டே மச்சான் ஒரு ஹாய் சொல்கிறா அப்படியே. ஹாய் சொல்லு. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் சிறுவர் பூங்கா நோக்கி தான் போய் கொண்டு இருக்கோம். அந்த போர்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும். பசங்களாம் போயிட்டாங்க, நானும் ரிஷி திரும்படா. நாங்கள் 2 பேர் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. அதுக்கு மேலே போய் உங்களுக்கு வியூ காட்டுறேன். சிறுவர் பூங்கா. ஸோ வீடியோ உங்களுக்கு எப்படி ஃபுட்டேஜ் வருதுன்னு தெரில. ஏன்னா வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. நான் வேறு டிஷர்ட் போடாத மேலே சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டேன் யூடியூப்புக்கு ஏற்ற மணிக்கு. ஸோ பசங்க இங்கே குரல் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆய் காட்டுறாருன்னு. ஸோ பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் ஒரு சில இதெல்லாம் விளாண்டுட்டு வரோம். சின்ன வயசில் விளாண்டதுன்னு சொல்ல மாட்டேன், இப்போ ரீசெண்ட் விளாண்டேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆடியோ எவ்வளோ கிளியராக என்னன்னு தெரில. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் டைம் நான் மைக் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆடியோ கிளியராக கொடுத்துட்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் பிரச்சனையே வராது. ஒன்னாக சேர்ந்திருப்போம், நாலு கவலைய மறந்திருப்போம். நம்ம பள்ளி ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இவன் என்னமோ பண்றான், அது மட்டும் எனக்கு தெரியுது. அவனுக்கே தெரியல என்ன பண்றான்னு. த்ரீ வியூவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க ஒருத்தன் மாட்டிக்கொண்டான். வருவியா? தூக்குங்களா? வந்துட்டான். சீக்கிரம் அந்த டேம்ப் போவோம். வரண்டா. தலைவர்கள் என்ன பண்றீங்க? காலையே தந்தான் பின்னாடி முன்னாடி ஒரு க்ளோஸ் கொடு. ஓகே, இவ்வளோ நேரம் ஊஞ்சல்லாம் ஆடி சர்க்கஸ்லாம் ஆடி முடிச்சா ஃபோட்டோஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். இப்போ பசங்க எங்கேயும் போயிட்டுருக்காங்க, எனக்கு சரியாக தெரில. ஸோ டேமுக்கு தான் போகிறோம், இல்லை வேறு எங்கேயும் போகிறோம் தெரில, பார்ப்போம். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கனாலும் பழங்காலத்து மக்களுடைய இமேஜ் சிலையாக தான் வச்சுருக்காங்க. ஸோ சிற்பமாக செதுக்கி, பட் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. ஓகே காய்ஸ், நான் டேம் போகிறப்ப காட்டுறேன். இப்போ பசங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஆரம்பத்தில் டேமுக்குலாம் போயிட்டோம்னா கொஞ்சம் டயர்டாகிருக்கும். ஸோ அதனால் விளாண்டுட்டு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிவிட்டோம். சீசன் டைமில் நான் இன்னொரு வாட்டி வந்து காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்ததுனால எல்லாருமே காலியாகவே இருக்குது. ஸோ ஆத்தாத்திரி அந்த பின்னாடியில் இந்த இது வெறும் வெட்ட வேலியும் தான் இருக்குது அந்த இது. ஸோ இங்கே எங்கே பார்த்தா படிக்கட்டை தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உயரமாக போய்கிட்டே இருக்குது.
சொன்னேன் அதிகமாக ஒரு படிக்கட்டாக தான் இருக்குது. ஸோ மாட்டியும் சொல்லி ஆடியோ எது உங்களுக்கு கிளியராக விளாட கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். நான் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ஆடியோ கிளியராக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்புறம் இதே நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோலாம் எடுத்துச்சுன்னா அதோட ஃபுட்டேஜ்லாம் கிடைக்காம இருந்துச்சு. அதனால் வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு எக்ஸாமில் முடிஞ்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மழையாக இருக்குது. பட் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரிஞ்சதில்ல, ஃபுல்லாக பனிமட்டமாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஓடி ஆடி விளாண்டதுனால கொஞ்சம் மூச்சாங்க இந்த படியில் ஏறி ஏறி பேசுகிறதுக்கு. அதாங்க வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் கொஞ்சம் லேட்டாக உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமலாம் ஒரு மணிக்கு இதாக இருக்குது. தண்ணி தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது மூலிமா தண்ணி எப்படி இது மேலே போகிறது. ஸோ மேலே இருந்து கீழே இருந்தேன் நினைக்கிறேன் தண்ணியாமல். ஸோ ஒரு நாள் சீசன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க. வியூ பார்த்துக்கிறேங்க, செம்ம வியூ. ஸோ காய்ச்சி தான் மேலே நினைக்கிறேன், கொஞ்சம் மேலே முடியல. இதுக்கே வியூ சூப்பராக இருக்குது. பசங்க எங்கள் கடையில் உட்காந்துட்டாங்க. என்ன வாங்குறீங்க? என்னடா சொல்ற? ஹாஸ்டல் இல்லைடா இல்லை ஸ்கூல் கொஞ்சம் கொடு. வணக்கடா, ஸ்கூல் கொடுங்கடா கொஞ்சம். எடுக்கும்போது தாண்டா ஒரு மாதிரியா காமிச்சு உள்ள போயிருச்சு. ரொம்ப பின்னாடி போனா மூஞ்சி கருப்படிக்கும். ஸோ காய்ஸ் 360 வியூவில் பாருங்கள். அதான் நம்ம மோர் இதெல்லாம் குடிச்சோம், பசங்க குடிச்சிக்கிட்டு இருக்கு. பசங்க இறங்கி எங்கேயோ போகிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வயல் டேமுக்கு மேலே ஏறி ஆச்சு. ஸோ உங்கள் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் இருக்குது. பட் வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ கேட்சப்படாது தெரில. ஸோ நம்ம பிள்ளை கீழே இறங்கி குளிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஸோ ஏன்னா ட்ரெஸ் எதுவுமே தெரியல, நான் குளிக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். வேறு செல்லெல்லாம் போட மாட்டேன்டா சாமி, கவலைப்படாத. டேய் நம்மளே கீழே ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் ஃபோட்டோ எடுப்போம். டேய் இந்த மலைக்கெல்லாம் இதான் மேற்கு தொடச்ச மலையாடா இருக்கலாம். இங்கே உள்ளவனுக்கே தெரிலங்க இல்லை இந்த மலைன்னு. ஐ திங்க் மேற்கு தொடச்ச மலைன்னு தான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக. கடலா? ஸோ அங்கே கீழே இறங்கி போவோம். ஏ ஷூ வழுக்குதுடா. மொத்தமாக ஒரு ஹாய் சொல்லுங்கடா, மொத்தத்தையும் கட்டிடுறேன். ஓகே டேய் ரிஷி ஒரு ஹாய் சொல்லு நீனு. அண்ணே நீ மட்டும்தான்டா மிஸ்ஸு. ஓகே ஸோ அங்கே டேமுக்கு போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஆழம் சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க. இது வர்றது தான் ஆழம் கம்மியாக, அங்கே ஃபுல்லாக ஆழமா பார்ப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், ஸோ இதாங்க சுற்றி டேம் இருக்கு. நான் போய் காட்டுறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. சுற்றி வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மலையில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, அங்கே சொல்லலாம் சூப்பராக இருக்குது.